இன்னொன்னு குலுகுலுல வந்து இவரு டிஎஸ் சாரு, ஜார்ஜ் மரியம், அவர் சாரு அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாம்பார் வேணுமா, புளிக்குழம்பு வேணுமான்னு. புளிக்குழம்புனா ஒரு கரண்டி ஊத்துனா போதுமே. பிசினாரிகளோட ஆ, உச்சம். இது வந்து எப்படி ஒரு ஆளு ஒரு நாள் இப்படி யோசிக்க முடியும்? அது உண்மைதான். சாம்பார்னா தான் 3 கரண்டி ஊத்தணும். புளிக்குழம்புனா கொஞ்சம் சாதத்துக்கு கொஞ்சம் போட்டா போதுன்றது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். குறிப்பா அந்த அந்த ஹியூமர் காமெடி போர்ஷன் மட்டும் நான் திரும்பி ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருப்பேன். இவங்க 4 பேர் சாப்பிடுற சீன. ஸோ எனக்கு இத பத்தி சொல்லுங்க. அந்த சீன் பத்தி புளிக்குழம்பு, வத்த குழம்பு இத பத்தி. இல்ல அந்த சீனுக்கு வந்து சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு. ஆ. எனக்கே நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஓகே. மேதமேனோட ப்ரொடியூசர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாகி போய் பட்ஜெட்டு, நம்பர் ஆஃப் டேஸ் இதுன்னு நிறைய ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா ஒரு வேலை முடிஞ்சு 4 மணிக்கு மத்தியானம் சாப்பிட உட்கார்றேன் மேலே. ஓகே. ஷூட்டிங் போறதுக்குலாம் முன்னாடி. ஷூட்டிங் போகிறதுலாம் முன்னாடி. அது மாதிரி என் கோ டைரக்டர் மதன்குமார் அவர் பேர். ஓகே. நான் சொல்லியே தருவேன் மதன், எடிட் பண்ணுறாதீங்க இதை. சரி. அவன் வந்து பக்கத்தில் உட்காந்தான். நல்லா சாப்பிட்டான். அவன் முடிஞ்சிச்சு. சாப்பாடு குழம்பு எல்லாம் காஞ்சி போயிருக்கு அங்கே டேபிளில். வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க என்ன சொல்கிறாங்க ப்ரொடக்ஷனில் அப்படின்னு. சாப்பிட்றான்டா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு எடுத்து சோறு போட்டேன். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவன் பக்கம் இருக்குது குழம்புங்கெல்லாம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் வெள்ளை ரைஸை இப்படி உள்ள நகர்த்தி வச்சுட்டு குழம்பு ஊற்றுறா அப்படின்னு டயர்டாக உட்காந்துருக்கேன். அவன் கேட்டான் சாம்பாரா கார குழம்பு அப்படின்ட்டு. சரி கார குழம்பு ஊற்று அப்படின்னு. நல்ல வேலை அப்படின்ட்டு ஊற்றுனான். எதுக்குடா நல்ல வேலை அப்படின்னு. இல்லை சாம்பார்னா நிறைய ஊற்றணும், 2 வாட்டி எடுத்துட்டு ஊற்றணும். காரக்குழம்புனா 1 வாட்டி தான் ஊற்றணும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே உட்காந்து பட்ஜெட்டுக்கு பேசி நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து உட்கார்றேன். இவனுக்கு இதில் மிச்சம் பண்ணுறான். அதனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான். இதுல ஒர்க் பண்ணிருக்காரா? ஆமா. ஏன்னா வந்து அவன்கிட்ட நேச்சுரலாகவே ஒரு கருமித்தனம் இருக்கு. ஸோ அவனை பட்ஜெட்டிங் போட விட்டோன்னு வைங்களேன், ப்ரொடியூசர்ஸ் அதில் எஸ்னோவே சொல்ல மாட்டாங்க. ஓகே. கரெக்டாக எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும், இது இவ்வளோக்குள்ளே தான் முடிக்க முடியும், இங்கே இதை பண்ணிக்கலாம், ஓகேங்களான்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவான்.